வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஒரு 16 வயது சிறுமியும் ஒரு 19 வயது இளைஞனும் தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து தமிழகம் ஃபுல்லாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. முதல் கட்ட உடற்கூறு ஆய்வில் அது வந்து தற்கொலை அப்படிங்கிறத மருத்துவர்கள், காவல்துறை, வருவாய்த்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது எதையுமே கண்டுக்காம தமிழ்நாட்டில் ஒரு கும்பல், விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த கும்பல் வந்து இது வந்து கொலை, ஆணவ கொலை, அதனால கொலையான பையனோட குடும்பத்துக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை இழந்துட்டோம், வளர்ந்து மரம் போல வளர்ந்து சிங்கம் போல நிக்கிற ஒரு புள்ள 19 பிள்ளைய வாரி விட்டோமே அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், ஒரு அதிர்ச்சி, சோகம்லாம் இருக்கிறத விட ஒருத்தரோட மரணத்துல என்ன லாபம் பார்க்கலாங்கிறது தான் அதிகபட்ச சிந்தனையா இருக்கு. அதுதான் ரொம்ப அவசரமான ஒரு சிந்தனையா இருக்குன்னா என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. அது அழுது ஆத்து போய் அதை மனசு ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உள்ளார எங்களுக்கு அரசு வேலை வேணும், இவ்வளவு காசு வேணும், நிலத்துக்கு பட்டா வேணும்லாம் கேட்கறதுங்கிறது எந்த அடிப்படையில் எனக்கு புரியல. சரி, இதுல இன்னொரு பக்கம் வந்து அந்த 16 வயது சிறுமியை வந்து இவங்க காதலிச்சாங்க அப்படின்னு சொல்ற பல பேர்கள் வந்து இது வந்து வெறும் விசிகேவினார் மட்டும் கிடையாது, புதுசா வந்து இந்த ட்ரெண்ட்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சேர்ந்திருக்கானுங்க. இடும்பாவனம் கார்த்தி மாதிரியான சில ஆட்கள் போட்ட பதிவுகள்லாம் பார்த்தேன். சில சின்ன பசங்க போட்டிருந்தாங்க, பார்த்தேன். சரி, அவனுக்கு தான் ஆர்வ கலர்ல போடுறேன்னு நானும் கண்டுக்காம விட்டேன். ஆனா ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளருங்கிற லெவல்ல இருந்து ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் அது ஆணவ கொலைன்னு பதிவு பண்றாங்கன்னா இவங்களாம் ஏதாவது அறிவுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? சமுதாயம் முன்னேறணும், ஒற்றுமையா இருக்கணும், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்களா? இல்ல சண்டை போட்டுட்டு வன்முறை காடவே தமிழ்நாடு கிடைச்ச வரைக்கும் சண்டையிலே தமிழ்நாடு ஓடுன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் அரிப்படுத்த அலையிறீங்க? ஓட்டு தானடா வேணும், பிச்சை ஓட்டு. இந்த ஓட்டு பிச்சை ஏதாவது போய் சொல்லி எடுத்துட்டு போங்கடா. ஏன்டா ஒரு 16 வயசு குழந்தைய சாவடிச்சுட்டு ஒரு 19 வயசு பையன் அநியாயமா பறி கொடுத்துட்டு அதுல ஏன்டா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்னடா பணத்தை தோண்டி திங்க சொல்லுது, பணத்துல இருக்க காசு எடுத்து திங்க சொல்லுது, பணம் தண்ணி பயலா? ஏன்டா அப்படி மானங்கிட்ட போய் வாழ்றீங்க? ஒரு 16 வயசு குழந்தைய வந்து காதலிச்சது சரின்னு நீங்க சொல்றீங்களா? அது முதல்ல காதலா? 3 வருஷமா லவ் பண்ணேன்னு சொல்றானுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து 13 வயசு. அந்த குழந்தைக்கு 13 வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து தன்னோட காதலனா, தன்னோட கணவனா, தன்னோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி அந்த பொண்ணுக்கு முதல்ல இருக்கா? 13 வயசு குழந்தை இல்லையா? உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களே கிடையாதா? குழந்தைங்களே கிடையாதா? 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? உலகத்தை பத்தி, ஆண்களை பத்தி என்ன தெரியும்? குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? குடும்பம் நடத்துறதை பத்தி என்ன தெரியும்? தாம்பத்தியத்தை பத்தி என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? 13 வயசு பிள்ளைய வந்து காதலிங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி மனசு வந்து ஏத்துக்கிட்டு நீங்களாம் பேசுறீங்கன்னு தெரியல. இல்ல நிஜமாவே தெரியல. நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா? அரசியல் பண்ண வேண்டியதுதான். ஒரு எதிர்கட்சிக்காரன் ஊழல் பண்ணி மாட்டிக்கிறானா, அதுல அரசியல் பண்ணுங்க. நிஜமாவே ஜாதி கலவரம் நடந்து அடிச்சுக்கிறாங்களா, வெட்டிக்கிறாங்களா, குத்திக்கிறாங்களா, அதுல அரசியல் பண்ணுங்க. அந்த நல்ல வளர்ந்த 2 பேரு தென் மாவட்டங்கள் நடக்கிற மாதிரி வயது வந்த 20-22 வயதெல்லாம் கடந்த ஆண் பெண் அவர்கள் மனம் வந்து ஒரு சட்டப்படி அனுமதிக்கப்பட்டு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க வந்து லவ் பண்றாங்க, அதை போய் வெட்டுறான், குத்துறான், கொலை பண்றான்னா அதை நீங்க கண்டிச்சீங்கன்னா ஆணவ கொலைன்னு சொன்னீங்களா? அது ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பையனை யாரும் திட்டினதாவோ அடிச்சதாவோ கூட ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அந்த பெண்ணோட குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த அம்மா வந்து கண் பார்வை சிக்கல் உள்ளவங்க, அவங்க அப்பாவால உடல்நிலை சரியில்லாதவரை கையை பிடிச்சு கூட்டு போற நிலைமையில் தான் அவர்லாம் இருக்காரு. அவங்க வந்து இந்த பையனை போய் அவங்க அடிச்சாங்க, மிரட்டினாங்க, கொலை பண்ணாங்கிற அளவில் போறானுங்க. இவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உடனே ஆணவ கொலைன்னு பிராண்ட் பண்ணி அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா டிவி நியூஸ் எல்லாம் பேசி, பேஸ்புக்ல எழுதி, வாட்ஸ்அப்ல எழுதி, இன்ஸ்டால ஃபுல்லா பேசி புலம்பி வன்னியர்கள், ஜாதி வெறியர்கள் கொலை பண்ணிட்டோம், ஆணவ கொலை பண்ணிட்டோம், இவன்னு கத்தி, அதனால நீங்க ஒரு 10 பேரை கும்பலை கூட்டி அதை வச்சு நீங்க வந்து முற்போக்கு பாத்தியா, நான் வந்து தலித் மக்களுக்கு ஆதரவு நின்னா பாத்தியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை காட்டணும் அப்படிங்கறதுக்காக, ஒரு சீப்பான டாக்டிக்ஸ்க்காக, தலித் மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கறதுக்காக 100 மக்களை, அந்த தலித் மக்களோட தாயாப்பிள்ள சேர்ந்து பழகிய ஒன்னா வாழக்கூடிய வன்னியர்களை வந்து அவங்களுக்கு விரோதியா காட்டுறீங்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்னடா கிடைக்குது? அப்படி என்னடா உங்களுக்கு அரசியல் அரிப்படுத்த அலையறீங்க, அதிகார வெறி எடுத்து அலையறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதையே வேலையா பண்றாங்க, இது தொழிலே பண்றாங்க. அதனால வந்து அவங்க பேசுறத கூட நாங்கெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை.
ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் அவங்க யாரு, அவங்களோட மோடஸ் ஆப்பரண்டி என்ன மாதிரி அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால அவங்க பேசுறது நாங்க கவலையை எடுத்துக்கிறது இல்ல. புதுசா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கானுங்க. உங்க தலைவர் சீமான் வந்து எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா தமிழை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர் ஐயாவிடம் தான் நாங்க போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சீமான் படம் ஓடல, மருத்துவர் ஐயாவிடம் தான் போய் நின்று கேட்டு அந்த இவர் சேரனோட படத்தை வெளியிட வச்சோம் அப்படின்னு பேசுறாரு. எங்கள் அண்ணன் அன்புமணி அண்ணன் அவரு சீமான் மயக்கம் போட்டப்ப எங்க அண்ணன் தான் முதல்ல போன் பண்ணி கேட்டாரு, அக்கறையை விசாரிச்சாருன்னு அவ்வளவு நடிக்கிறீங்க மேடையில. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோ கிடைச்ச நேரத்துல கழுத்த இருக்கிறீங்க, முதுகுல குத்துறீங்க. எவ்வளவு மானகட்டத்தனமா நீங்க நடந்துக்கிறீங்க புரியுதா? எதிரினா எதிரின்னு சொல்லிட்டு போயிடுங்கடா. திடீர்னு ஒரு நாள் பாசமா நக்கிறது, இன்னொரு நாள் வந்து அப்படியே காலில் உழுந்து புரண்டு நடிக்கிறது, ஐயோ அண்ணான்னு உடையாந்து கட்டி பிடிச்சிக்கிறது, எங்க ஐயா எங்க அண்ணன் அப்படின்னு மேடையை குத்தி வீர வசனம் பேசுறது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதுகுல குத்துறது. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? மானகட்டவனுங்களா? முதல்ல இறந்து போனது ஒரு 16 வயது குழந்தை. இன்னொரு பையன் லீகலா அவன் மேஜராவே இருந்தாலும் 19 வயதானவன். அந்த பையனுக்குமே உலகம் என்ன, வாழ்க்கைனா என்ன எதுவுமே தெரியாத அளவில் இருக்கக்கூடிய 2 சிறுவர்கள் சிறுமிகள். அவங்க வந்து ஒரு விடலை பருவத்துல இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க பதட்டத்துல செய்த சரியான ஆலோசகர்கள் இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. இது வந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க இதுல? அந்த 16 வயசு பொண்ணை வந்து அவங்க கையில பிடிச்சி கொடுத்து கூட்டிட்டு போன அனுப்பிவிட்டு அவங்கள சந்தோஷமா இருப்பாங்களா? புரியல. இல்ல வீட்ல எல்லாம் நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறப்ப இங்கே ஃபர்ஸ்ட் நைட் நடத்துங்கன்னு சொல்லிட்டு போனா அப்ப சந்தோஷமா இருப்பாங்களா? புரியல எனக்கு. எவன் வீட்டுல 13 வயசு பிள்ளைய அவனோட காதல தேர்ந்தெடுக்க விடுவீங்க? நீ அவங்க கூட போய் வாழுன்னு 13 வயசு பொம்பளை பிள்ளை யார அனுப்புவீங்களோ அவங்க முதல்ல பேசுனடா. இதே சீமான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பத்தி கேட்கிறேன். இதே சீமானும் அமீரும் சேர்ந்து சேரனோட மகள் மேஜரா இருக்கிற பொண்ணு 20-25 வயது தாண்டிய பெண், சட்டப்படி தன்னுடைய காதலனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை உள்ள ஒரு பெண் ஒருத்தனை காதலிச்சா அப்படிங்கறதுக்காக என்னென்னலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னென்னலாம் நாடகம் நடத்தி எப்படி சீமானும் அமீரும் மிச்ச கும்பலும் சேர்ந்துக்கிட்டு சேரனுக்காக ஊர்ல இருக்க எல்லார் காலையும் விழுந்து எல்லார் வாயை அடிச்சு அந்த விஷயத்த கட்ட பஞ்சாயத்தை ஊத்தி மூடி அந்த பொண்ணை வந்து அது காதலன் கூட போய் வாழ விடாம கூட்டிட்டு போய் தனியா வச்சு அதை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போனீங்கல்ல. அன்னைக்கு இந்த காதல் புரட்சி புண்ணாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மிச்ச பேருக்கு வந்தா தக்காளி சட்னியா? எங்க இருந்து கிளம்புறீங்க நீங்கெல்லாம்? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த பெண் பட்டியலினத்தை சார்ந்த பெண்ணாக இருந்திருந்தால், இந்த பையன் வந்து வன்னியரை சாதியை சார்ந்த பையனாக இருந்திருந்தால் இந்நேரம் போக்சோ கேஸ் ஆயிருக்கும். ஒரு குழந்தையை, ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது. அதுதான் இது, சட்டப்படியும் நியாயப்படியும் அதுதான். 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த 13 வயசு குழந்தை கூட செக்ஷுவலா பழகிருக்காங்க, செக்ஷுவலா அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ஈவன் ஒரு பேட் வியூ, பேட் டச், அதுவே தப்பு. ஒரு 13 வயது பெண் குழந்தையை தப்பான ஆங்கிள் பாக்குறதோ, கமெண்ட் பண்றதோ, பேசுறதோ, அதோட சிந்தனையை கலைக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்யறதோ பேசுறதவே தப்பு. எக்ஸ்ட்ரீமா போறதுங்கிற அடுத்த கட்டம். இதுவே முதல்ல தப்பு. இதுக்கே போக்சோ போடுவாங்க. இந்த மாதிரி உலகத்துல இருந்துட்டு அந்த பெண் குழந்தை வந்து ஒரு வன்னியர் ஜாதியில பிறந்தது அப்படிங்கறதுனாலே ஒரு 13 வயசு குழந்தை வந்து காதலிங்கிறீங்க. ஒரு 25 வயசு பொண்ணும் ஒரு 28-30 வயசு பையனும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள காதலின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் உலகம் என்ன, எதிர்காலம் என்னங்கிறது தெரியும். சட்டப்படி அவங்க சேர்ந்து வாழறதுக்கான, துணை தேர்ந்தெடுத்துக்கான உரிமை இருக்கு. அவங்க அந்த ஒரு வேலை செய்யறாங்கன்னு நீங்க சொல்லலாம். 16 வயசு குழந்தை எப்படி அவங்களுக்கு வந்து காதலியா தெரியுது? 13 வயசு குழந்தை எப்படி உங்களுக்கு காதலியா தெரியுது? அப்படின்னு வெறி பிடிச்ச அலைவீங்களா நீங்களாம்? அவ்வளோ என்ன முட்டாளா? அவ்வளோ அரகண்டா போயிடுச்சு அவங்களுக்கு? அவ்வளோ என்ன கெடுதல் பண்ணாங்க வன்னியர்கள்? எனக்கு அதுதான் புரியல. இல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நான் கேட்கிறேன், எல்லா கட்சிக்காரங்க, எல்லா ஜாதிக்காரங்க, எல்லா அமைப்பு சேர்ந்தவங்க, எல்லா மாவட்ட நாட்டில் வாழ்ற படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், வெளிநாட்டில் இருக்க உள்நாட்டில் இருக்கவன், எல்லா பயல்களையும் பார்த்து நான் தான் கேட்கிறேன். இந்த வன்னியர்கள் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணோம்? நாங்க ஏமன் திங்கிற சோத்துல மண்ணலி வச்சோம். தென் மாவட்டங்கள் நடக்கிற மாதிரி பார்க்க சகிக்காத, கேட்க சகிக்காத கொடூரங்கள் வட தமிழ்நாட்டில் நடக்குதா? வட தமிழ்நாட்டில் இருக்கிறதுல 2 பிரச்சனை தான்: கூலி, நிலம், பொருளாதாரம் சார்ந்த சண்டைகள். வழக்கமா குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய, பெண் கொடுக்கறது எடுக்கல நடக்கக்கூடிய சண்டைகள். ஒரு சரியில்லாத பையன், சம்பாதிக்காத பையன், கெட்ட பேர் வாங்குற பையங்கிறது சொந்த தங்கச்சி பையன், அக்கா பையனா இருந்தா கூட கட்டி கொடுக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, விட மாட்டாங்க. இதுதான் வந்து இயற்கை, இதுதான் யதார்த்தம். இதுல இன்னொரு ஜாதியா இருக்காங்கனாலதான் ஏத்துக்க மாட்டாங்கிறது முட்டாள்தனம்.
எவ்வளவு குடும்பங்கள்லயே பார்த்திருக்கோம். அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னுவான், அவன் கூட பிறந்த தம்பிக்கு கொடுக்க மாட்டேன்னு வெட்டிடும் குத்திடுவான்னு நிற்பாங்க. இது இயற்கை. இது எதையுமே பிரிச்சு பார்க்காம வன்னியர்கள் வந்தா மட்டும் ஜாதி வெறியர்கள் ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்கன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நான் தமிழர் கட்சிக்காரங்க குறிப்பா இடும்பாவனம் கார்த்தி மாதிரியான ஆட்கள் கேட்கிறேன், மனுஷனா மென்டலாடா நீங்களாம்? உங்களெல்லாம் அறிவு இல்ல? ஆணவ கொலைன்னு எழுதுறியே, கொலைங்கிறதுக்கும் தற்கொலைங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுமா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எழுதுறாங்க அது தற்கொலை அப்படிங்கிறது. அந்த பையனை எங்கேயாவது கட்டி வச்சு அடிச்சாங்களா? ஊடு முந்து பிரச்சனை பண்ணாங்களா? கூட்டத்தை கூட்டி வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி வச்சு இந்த பையனை மிரட்டினாங்களா, உருட்டினாங்களா, கொண்டுடு வந்தாங்களா? எதுவுமே செய்யல. அதிகபட்சம் அந்த பொண்ணை கூட்டு கண்டிச்சிருக்கலாம், அதுவும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த பையனோட சாவுக்கு இவங்கதான் காரணம், கொலை பண்ணிட்டாங்கன்னு எழுதுறீங்களே, என்ன அறிவு உங்களுக்குலாம்? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரிதான் திமுக ஆடுனான். நம்மளை எவனும் கேட்க மாட்டான், நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம கையில மீடியா இருக்கு, சத்தமா பேசுறோம், பெரிய கூட்டமா இருக்கும், டிவில இருந்து பத்திரிகையில இருந்து எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு, எல்லாருமா சேர்ந்து சமாளிச்சு நம்ம சொல்றது நியாயம் ஆக்கி இந்த வன்னியர்கள் வந்து ஜாதி வெறிகள் முத்திரை குத்திடுவோம் திமுக காரங்க கிடந்து ஆடுனா கிடந்து ஆட்டமா ஆடுனா வானத்துக்கும் பூமிக்கும். இன்னைக்கு எங்க போனா திமுக காரன்? சீண்ட நாய் சீண்ட வழி இல்லாம எச்சல மாதிரி ஒரு மூலையில குப்பையில கிடக்கான் திமுக காரன். இன்னைக்கு மொத்த திமுகவே கிடக்கு. ஸ்டாலினோட தொகுதியை நக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா கண்மூடித்தனமான ஜாதி வெறி, கண்மூடித்தனமான அதிகார வெறி, ஊடகம் நம்ம கையில இருக்குங்கிற மெதப்பு, திமிரு. வன்னியர்கள் வாயில்லாதவர்கள், வன்னியர்கள் ஒன்னா சேர்ந்து பேச மாட்டாங்க, வன்னியர்கள் ஒற்றுமையா செயல்பட மாட்டாங்க, வன்னியர்கள் நம்ம எவ்வளவு வஞ்சித்தாலும், எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு கேவலமா பேசினாலும், எவ்வளவு அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு கொள்கைக்காக, ஒரு தலைவனை பிடிக்குங்கிறதுக்காக இங்கேயே இருந்துட்டோங்கிறனால, தொடர்ந்து இருந்துருவோங்கிறதுனால நாங்க அந்த காலத்துல இருந்து திமுக, அந்த காலத்துல இருந்து நாங்க அதிமுக, எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் அவங்க ஓட்டு போடுவாங்க, தொடர்ந்து போடுவாங்கங்கிற நம்பிக்கையில அவர்களோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர்களை இவ்வளவு தூரம் சுரண்டி அடிமையாக்கி வன்னியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய இன வெறுப்பை தூண்டுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்களெல்லாம் ஒரு அழிவு காலம் வராது? ஏன்னா அம்மா பேரு திமுக அழிஞ்சு நாசமா போனா நீங்களாம் அழிஞ்சு நாசமா போயிட மாட்டீங்க? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எவ்வளவு வேணா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சாமர்த்தியமா நீங்க பேசலாம், மேடையில கடந்து உருளலாம், தேர்தலை தோத்தனே உங்க அண்ணன் அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட அழுது அப்படியே சீனை போடலாம். உங்களோட எண்ணம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆழ் மனசுல நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது, ஒவ்வொரு பிரச்சனை நீ எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ற, ஒன்னே அறியாமல் அன்கான்சியஸா நான் எப்படி ஒரு விஷயத்துல நீ எப்படி ரியாக்ட் பண்றங்கிறது இருக்குல்ல, உன்னோட எதிர்வினை ஒவ்வொரு விஷயத்துல எப்படி இருக்குங்கிறதுல நீ யாருங்கிறத எனக்கும் தெரியாம என்னோட அன்கான்சியஸ் அதை பதிவு பண்ணிக்கும். அடைய திருட்டு பேல நீ என்ன வேலை பண்ற, நீ ஏன் அப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும்னு. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எல்லாம் குறிப்பா ஞாபகம், நான் ஏன் விசிகே திட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் திட்டுறேன்னா, விசிகே காரர்கள் இதான் செய்யறாங்கிறது எழுதப்பட்ட விதி. அவர்களுக்கு வேற அரசியலே கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்றதும், இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடுறதும், இதை வச்சு அரசியல் பண்றதும், அதை வச்சு ஒரு வாரம் 10 நாள் ஓட்டுறதும், வருஷம் அவங்களுக்கு மாவீரர் மாதிரி அவங்களுக்கு ஏதாவது விழா எடுக்கிறது, அது சம்பந்தத்து கூட்டம் நடத்துறது, பத்திரிகையில பேசுறது, டிவிகள்ல பேசுறது, சோசியல் மீடியால ஆட்கள் விட்டு எழுத சொல்றது, அந்த உண்மையறியும் குழு, நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஒரு குரூப் இறக்கி விட்டுட்டு அதை வச்சு பொழுதுக்கு அரசியல் பண்றது, அந்த மாதிரியான ஒரு சல்லித்தனமான அரசியல் தான் அவங்க பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால அவங்க கணக்கிலே எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் விசிக சொன்னாலே விசிக, திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க சாராதவங்க எல்லாருமே தெரியும் ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு. அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நாம் தமிழ் கட்சிக்காரங்க இன்னைக்கு எதுக்கு இதில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு புரியல. ஏன் வன்னியர்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறதே இல்லையா? நான் தரங்கம்பட்டியில் உங்களுக்கு ஓட்டு போடல. ஏன் அந்த கடற்கரை முழுக்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க? காளியம்மாள் உங்க கட்சியில் நிற்கும் போது எவ்வளவு ஓட்டு போட்டாங்க? அந்த ஏரியாலாம் தரங்கம்பாடி, பூம்பாறு, வானகிரி எல்லா இடத்துலயும் எவ்வளவு ஓட்டு போட்டாங்க. மீனவர்கள் மட்டும் இல்ல, வன்னியர்களும் ஓட்டு போட்டாங்க. மயிலாடுதுறை டவுன்ல ஓட்டு போட்டாங்க, குத்தாத்துல ஓட்டு போட்டாங்க, மணல்மேட்ல ஓட்டு போட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காக ஓடி ஓடி நோட்டீஸ் ஓட்டுறவன், போஸ்டர் ஓட்டுறவன், ஊருட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கவன், செலவு பண்றவன் வன்னியர். அவ்வளவு செஞ்சுமே வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் வன்னியர்கள் முதுகுல குத்துறீங்களே நாம் தமிழர் கட்சிக்காரர்கள். உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு கேடு? உங்களுக்கு என்ன அப்படி என்ன மனசுல அவ்வளவு என்ன வன்மம்? அவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு ஏன் சுத்துறீங்க? நாங்க என்ன பண்ணிட்டோம் நிஜமாவே எங்களுக்கு புரியல. ஆணவ கொலைன்னு எழுதுறான் ஒருத்தன், ஆணவ கொலைன்னு எழுதுறான். இவன் ஒரு சாதாரணமா ஒரு 18-20 வயசு பையன் ஒரு ஆர்வத்துல பேஸ்புக்ல எழுதி கிறுக்கி தூக்கி போடுறான்னு கிடையாது. இடும்பாவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சிக்காக டிவியில போய் உட்காந்து பேசுற ஒருத்தன், டிவியில போய் பேசுற ஒருத்தன் அவனோட வார்த்தைகளை மிச்ச பேர் கவனிப்பாங்கன்னு கூட யோசிக்காம அவன் பேசுறான்னா என்ன விதமான மனசாட்சியில் இவன் இயங்குறான்?
இதே கேள்வி நான் கேட்கிறேன். சேரன் வீட்டுக்கு சேரன் பொண்ணுக்கு சீமான் என்ன பண்ணாரு? எப்படியா அந்த பொண்ணை பிரிச்சு கொண்டு வந்து சேரன் சேர்க்கணும் தானே பண்ணாரு. வளர்ந்த பெண்ணை, மேஜரான பெண்ணை, 20-25 வயதை தாண்டிய பெண்ணை சீமான் கூட்டி போய் சேர்த்து விட்டார்ல, அவங்க அப்பாவோட சேர்த்து வச்சார்ல. சேரன் எல்லாரும் காலையில் வந்து என் பொண்ணை பத்தி தயவுசெய்து பேசாதீங்கன்னு பேசினார்ல. அப்போ சேரனுக்கு ஒரு நியாயம், அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கு இன்னொரு நியாயமா? சொல்ல போனா சேரனோட பொண்ணா அது மேஜர், அந்த குழந்தை அது 16 வயசு குழந்தை. ஒரு குழந்தைன்னு பொம்பளை பிள்ளைய பார்க்க முடியலன்னா என்ன அப்பா நீங்க, என்ன அண்ணன் நீங்க? உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களையும் நீங்க குழந்தையா தானே பாப்பீங்க, இல்ல அதையும் வளர்ந்த பொம்பளைன்னு பாப்பீங்களா? மான கேட்டவனுங்களா? உங்களதான் கேட்கிறேன், சீமான கேட்கிறேன், சீமான் கட்சியில இருக்க எல்லாரையும் கேட்கிறேன், இடும்பாவன கார்த்தி சேர்த்து தான் கேட்கிறேன். உன் வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைய, உன் வீட்டு குழந்தைய, உன் அண்ணன் பிள்ளைய, சொந்தக்காரங்க வீட்டு பிள்ளைய, 13 வயசு பிள்ளைய நீ குழந்தைன்னு பாப்பியா, வளர்ந்த பொம்பளைன்னு பாப்பியா? அது குழந்தை தானே. அது குழந்தை, அதுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அதுக்கு முடிவெடுக்க தெரியாதுங்கிற ஒரு அறிவோட எல்லாம் பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சு அலையிற, நீங்க வன்னியர்கள் மேல வெறுப்போட அலையிற. அப்ப நீங்க பேசுற தமிழராய் ஒன்றிணைவோம், தமிழர்கள் நாங்கள், தமிழர் ரத்தம் எங்களுக்கு ஓடுது, இந்த கதையெல்லாம் எவ்வளவு பெரிய கதை உங்களுக்குலாம். உங்க மனசுல எவ்வளவு வன்மா இருக்கு, எவ்வளவு ஜாதி வெறி இருக்கு, வன்னியர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு. இதாண்ட வருஷமா எல்லாரும் பண்றீங்க. இந்தியன்கிற பேர்ல எங்களை ஏமாத்துறீங்க, திராவிடங்கிற பேர்ல ஏமாத்துறீங்க, தமிழன்ற பேர்ல எங்களை தான் ஏமாத்துறீங்க. திருட்டு பயல்களா? இதெல்லாம் கேள்வி கேட்க வேணாம் நான் நினைச்சேன். சின்ன பசங்க எழுதும்போது நானுமே கண்டுக்கல, காலையில இருந்து நிறைய வேலைகள்ல இருந்தேன், நான் கண்டுக்கல. சரி, சின்ன பசங்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி 6 மாசம் யாராவது இருப்பானுங்க, அவங்க எழுதுற பொருட்டா எடுத்துக்க கூடாதுன்னு. ஆனா ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல, மாநில பொறுப்புல இருக்கணும், சீமானோட நேரடியா கூட உட்காந்து கட்டி கொலாவர ஆட்கள்லாம் பேசுறாங்கன்னா இது சீமானோட சிந்தனையோட ஒரு வெளிப்பாடு தான் நான் சொல்றேன். சீமானோட சிந்தனையோட வெளிப்பாடு தான் இது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வன்னியர்களை ஜாதி வீரர்களா முத்திரை குத்தணும், அவர்கள் முதுகுல குத்தணுங்கிறது சீமானோட சிந்தனையா இருந்தால் மட்டும்தான் சீமானோட நெருக்கமாக இருக்கிறவர்களும் அதே மாதிரி சிந்தனையில் இருக்க முடியும். இப்ப நாங்க அன்புமணி அண்ணன் கூட நேரடியா நெருக்கமா இருக்கக்கூடிய 10 பேர், அவரோட சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். தூரத்துல இருக்கிறவங்க, ஏதோ கிராமத்துல இருக்கிற பையனோ, ஒரு 18 வயசு 20 வயசு பையன் விடல பையன் ஆர்வத்துல ஏதோ ஒன்று எழுதுறான் போடுறான்னா அதெல்லாம் கூட பொருட்டா எடுத்துக்க தேவையில்லை. கட்சியோட முக்கியமான பொறுப்புல, மாநில பொறுப்புல, தலைமை கூட நேரடியா பழகக்கூடிய ஆட்களை இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சா நீங்க எல்லாம் தெரியுறீங்கன்னா அப்போ இந்த ஜாதி வெறி உங்களுக்கு தனியா உருவானது கிடையாது. உங்களோட ஜாதி வெறியை 100க்கு 100 ஊக்குவிக்கிறதும் ஊட்டி வளர்ப்பதும், இதற்கு ஆமாஞ்சாமி போட்டு உங்களெல்லாம் தூக்கம் போட்டு வளர்த்து விடுறதும், உங்களை மாதிரியான ஜாதி சிந்தனையோட இருக்கிறதான் சீமானோட சிந்தனையை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கணும். இந்த ஆணவ கொலைன்னு பேசுற அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை அவங்க முதல்ல கொடுக்கணும். 16 வயது குழந்தை காதலிக்க முடியுமா, அதை காதலிக்கிறது சரியா, காதலிக்கிறேன்னு சொல்றது சரியா அப்படிங்கிறதுக்கு நீங்க முறையான விளக்கம் கொடுக்கணும். அந்த பையன் வீட்டுக்கு பட்டா கொடுங்க, வேலை கொடுங்க, அதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும், அது கொடுத்துட்டு போட்டோம், அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பையனோட பெற்றோருக்குமே நான் கேட்கிறேன், ஒரு ஒரு 19 வயசு பையனை கூப்பிட்டு கண்டிக்க வேணாம் நீங்க. அது 16 வயசு குழந்தை. 1-2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 14 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை. 13 வயசு குழந்தை, அந்த குழந்தையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகாத, என்ன ராத்திரி பிள்ளை அந்த பிள்ளைட்டு பேசிட்டு இருக்க, என்ன பின்னாடியே போற, சொல்றாங்க வராங்கன்னு ஏதாவது நீங்க கூப்பிட்டு பேசிக்கலாம். விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்லியிருந்திருக்கணும்ல. வெக்கப்பட்டிருக்க வேணாம். 16 வயசு குழந்தைய போய் லவ் பண்றான்னு சொல்றான் நம்ம பையன், இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க வேணாம். அந்த 16 வயசு குழந்தை உங்க வீட்டு குழந்தை யாருன்னா ஒத்துப்பீங்களா? அத 16 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, விவரம் தெரியாத, உலக விவரங்கள் தெரியாத, ஆம்பளைங்கன்னா என்ன, உலகம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம் என்ன, தாம்பத்தியம்னா என்ன, புள்ள பிறக்கிறனா என்ன, குடும்பத்தை நடத்துறதுனா என்ன, அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு, உலகம் எவ்வளவு மோசமான, வெறுப்பான, அருவெறுப்பான, ஆபத்தான உலகம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ளார ஸ்கூலு விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு போற உலகம் தெரியாத ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய போய் லவ் பண்றேன்னு ஒருத்தர் சொல்றானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க பெத்த புள்ளைய உங்களால பார்த்து கேட்க முடியாதா? இது எல்லாமே போக போக விசாரணை தெரிய வரும். இதை விடாம ஃபாலோ பண்ணி ரொம்ப தீவிரமான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இது ஒரு நியாயமான விசாரணை நடத்தாட்டி 2 தரப்புமே இது சிபிஐ விசாரணைக்கு தான் கொண்டு போகணும். என்ன நடந்ததுன்னு மொத்த பிரச்சனையை கிளறி எடுத்து யார் யாரெல்லாம் இதுல கூட இருந்தாங்க, தூபம் போட்டாங்க, அந்த பையன் சம்பந்தமா என்ன நடந்தது, பொண்ணு சம்பந்தமா என்ன நடந்ததுங்கிறத ஃபாலோ பண்ணி இதோட கடைசி அடி ஆழம் வரைக்கும் நோண்டி எடுத்து உண்மை என்னங்கிறது இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். இந்த கடமை காவல்துறைக்கு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிறது. தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், மிச்ச நடுநிலையாளர்களாக இருக்கட்டும்,
தயவுசெய்து வந்து அந்த 16 வயது குழந்தையை காதலின்னு சொல்றதோ, 16 வயது குழந்தையை வந்து காதலிச்சான் அது சரி அப்படின்னு சொல்றதோ, இது தற்கொலை என்று மருத்துவர்களும் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் அத்தனை பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு தற்கொலை கொலைன்னு மாற்றி இன்னொரு கலவரத்தை தயவுசெய்து தூண்ட வேண்டாம். தயவுசெய்து இந்த மாதிரி தவறாக எழுதக்கூடிய ஆட்களை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க போலீஸ்க்கு, சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் தேசம் பேசுறவங்க பேர்ல பைத்தியகாரத்தனமா இந்த மாதிரி எழுதுற ஆட்கள் எல்லாரும் கேள்வி கேளுங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு படிக்க வைக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் காலேஜ் அனுப்புறதுக்கும் எவ்வளோ பயந்துட்டு இருக்காங்க பெற்றோர்லாம் இந்த காலத்துல. ஒரு 16 வயசு பிள்ளைய வந்து மனசாட்சி இல்லாம அது லவ் பண்ணுச்சுன்னு சொல்றீங்களே, நீங்களாம் என்ன மனுஷங்கடா? கொஞ்ச நஞ்ச மரியாதை நாம் தமிழர் கட்சி மேல இருந்தது மொத்தமும் சுத்தமா போயிடுச்சு. சீமானோ நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் இதை பத்தி ஒரு சரியான விளக்கம் கொடுக்காட்டி விசிகாவோட வரிசையில் தாராளமா சீமானும் போய் உட்கார வேண்டியதுதான். சீமானோட தமிழர், தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் இந்த முழக்கங்கள் எல்லாம் மொத்தமா வெற்று முழக்கங்கள், ஊரை ஏமாத்துற பச்சை வேசித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா இதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லணும். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி பேச்சுக்கான விளக்கத்தை கொடுத்தே தீர வேண்டும். இல்லாட்டி இதுக்கான விளைவு ஒட்டுமொத்தமா வன்னியர்கள் உங்களுக்கு எதிராக காட்டுவார்கள். இதற்கான பணம் நீங்க அனுபவிப்பீங்க. எங்களை பகைச்சு எங்க வயிற்றுல கூட்டிட்டு தான் திமுக நீ குப்பையில கிடக்கிறான். அழிஞ்சு நாசமா ஒரு ஆழமான குழியை தொட்டி உள்ள புதைச்சாச்சு திமுகவை. அடுத்தது நாம் தமிழர் கட்சி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க. ஆனா நிச்சயம் இதுல நாங்க மீண்டு வருவோம். ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்படும். இல்லை யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, ஒரு குழந்தையை வந்து அது மனசை கலைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் துணையா இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கு முழு மூச்சா காவல்துறை இறங்கி வேலை செஞ்சு விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். அதுபோல ஆன்லைன்ல இந்த மாதிரி கொலைன்னு எழுதக்கூடிய ஜாதி வெறி பிடிச்ச முட்டாள்கள குற்றவாளிகளையும் காவல்துறை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமா இதுக்கு மேல நாங்க மௌனமா இருக்க போறதில்ல. இதை மாதிரி ஆட்களுக்கு மிக கடுமையான எதிர்வினை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.